நம்ம இன்றைக்கி ஒரு ஆர்டிஃபிஷியலான அக்வேரியம் செட் பண்ண போகிறோம். அதுக்கு நமக்கு ட்ராகன் ராக் எடுத்துருக்கோம். இதில் தான் செட் பண்ண போகிறோம். அப்படியே நம்ம கொஞ்சம் ஆர்டிஃபிஷியல் கிராஸையும் ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸும் கொஞ்சம் எடுத்துருக்கோம். அது கூடயே நம்ம ரிவர் சாண்ட் எடுத்துருக்கோம். இதெல்லாம் செட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு 12 இன்ச் பவுல் தேவை. அந்த பவுல் எடுத்து நம்ம அதில் வந்து வாட்டரை வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதில் நம்ம இப்போ ரிவர் சாண்டு ஆட் பண்ண போகிறோம். இந்த ஆற்று மணல் வந்து நான் ஒரு 20 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணியிருக்கேன். அப்போனா தான் தண்ணி கலங்காமல் இருக்கும். அதுக்காண்டி நம்ம மல்டிபிள் டைம் அதை வாஷ் பண்ணி தான் அதை யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணால் தான் தண்ணி கலங்காமல் நல்லா கிளியராக இருக்கும். நல்லா மண் நல்லா பரவலாக இருக்க மாதிரி ஃபுல்லாக பரவி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ட்ராகன் ஸ்டோனை வந்து நம்ம அதில் செட் பண்ணி பார்க்க போகிறோம். செட் பண்ணி பார்க்குறப்ப ஓகே இது இந்த பொசிஷன் நல்லாயிருக்கு. ஸோ அதனால் அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் கிராசஸ் இருக்கிற மாதிரி வைக்கலாம். ஏன்னா மவுண்டன் மேலே கொஞ்சம் ட்ரீஸ் இருக்கும்ல, அந்த கான்செப்ட் தான். ஸோ நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. ரெடி பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதுக்கு சாயாமல் இருக்கிறதுக்காண்டி சுற்றி மண்ணெல்லாம் நல்லா அணைச்சி வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஆற்றுலேருந்து எடுக்கிற கூழாங்கற்கள் அதை கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இது ஏன்னா ஒரு நேச்சர் லுக் கொடுக்கும், அதுக்காண்டி நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அது கூடவே நம்ம கொஞ்சம் ஒயிட் ஸ்டோன்ஸும் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற அந்த ஆர்டிஃபிஷியலான கிராஸஸை வந்து அதில் பிளான்டிங் பண்ண போகிறோம். இந்த பிளான்ட்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து அந்த கிராஸஸ் கீழே வந்து கல் வச்சு கட்டியிருக்கோம். இது ஏன் கட்டியிருக்கோம்னா தண்ணியில் ஃப்ளோட் ஆகாமல் இருக்கிறதுக்காண்டி கல் வச்சு கட்டியிருக்கோம். இது ஒரு ஸ்டோனுக்குள்ளேயும் ஒரு அந்த கிராஸுக்குள்ளேயும் ஒரு ஸ்டோன் வச்சு நம்ம கட்டியிருக்கோம். இப்படி கட்டினா தான் அது வந்து ஃப்ளோட் ஆகாமல் இருக்கும். அதுக்காண்டி எல்லாத்துலேயும் கட்டியிருக்கோம். அதே மாதிரி அந்த பிளான்ட்ஸுக்கு கீழேயும் நம்ம ஸ்டோன் வச்சு அதை ஒட்டியிருக்கோம். அது ஒட்டினா தான் அது வந்து ஃப்ளோட் ஆகாமல் இருக்கும் தண்ணியில். அப்படி இருந்துச்சுன்னா தான் அது பெர்ஃபெக்டாக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அது டேரக்ஷனுமே அந்த பக்கம் இந்த பக்கம் சாயாமல் ஒரே மாதிரி பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். பிளான்டிங்லாம் பண்ணதுக்கப்புறம் நம்ம வாட்டரை வச்சு கிளாஸ்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வாட்டர் நம்ம யூஸ் பண்ண காரணம் என்னென்னா மண்ணோட சேர்ந்து அந்த நம்ம வச்சுருக்கிற பிளான்ட்ஸ்லாம் நல்லா வந்து அதில் ஸ்டிக் ஆகிக்கணும். ஸோ நம்ம தண்ணி ஊற்றுறப்ப சாயாது, ஃப்ளோட் ஆகாமல் இருக்கும். அதுக்காண்டி நம்ம வந்து பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம க்ரியேட் பண்ணுற இந்த அக்வேரியம் செட்டப்பை இந்த வீடியோ வந்து ஒரு 10K வியூஸ் பண்ணிச்சுன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நம்ம ஃப்ரீயாக கொடுத்துடலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். இது ஏன் நம்ம இவ்வளோ சின்ன டியூப்பில் ஆட் பண்ணுறோம்னா இந்த ரிவர் சாண்டை பொறுத்த வரைக்கும் எப்போயுமே கலங்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் நம்ம வேகமாக வாட்டர் ஆட் பண்ணாமல் மெதுவாக வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி ரொம்ப பொறுமையாக இதில் வச்சு ஆட் பண்ணுறோம். இப்படி ஆட் பண்ணுறப்ப தண்ணி வந்து ரொம்ப கலங்காது. நம்ம வாட்டரை வந்து ஸ்லோவாக ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 2-3 டேஸுக்கு வந்து நம்ம வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சிடணும். அப்படி வச்சோம்னா தான் தண்ணி வந்து அந்த அதில் இருக்க டஸ்ட்டெல்லாம் நல்லா ஃபில்டர் ஆகி தண்ணி கிளியராக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஃபிஷ் ஆட் பண்ணுறப்ப அது நல்லா அந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து ஏற்ற மாதிரியான குவாலிட்டியான அந்த மினரல்ஸ்லாம் அது கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து அதை அப்படியே வச்சிடணும். இப்போ நம்ம 3 டேஸ் ஆனதுக்கப்புறம் ஃபிஷ் ஆட் பண்ணுறோம். ஃபிஷ் ஆட் பண்ணதுக்கப்புறம் லுக்கு பாருங்களேன், பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இது நம்மளே க்ரியேட் பண்ணோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம். இதை நம்ம பர்ச்சேஸ் பண்ண போனோம்னா 2000 கிட்ட சொல்லுவாங்க, 1500 கண்டிப்பாக சொல்லுவாங்க. நம்ம இப்போ இந்த க்ரியேட் பண்ண இந்த அக்வேரியம் செட்டப்புக்கு நமக்கு மொத்தம் எவ்வளோ ப்ரைஸ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். கிளாஸ் பவுல் பார்த்திங்கன்னா ஒரு 200 வந்தது. அதுக்கப்புறம் அந்த ராக் ஸ்டோன் வந்து 1 kg வந்து 80 rupees. ஸோ இது வந்து 1 kg இருந்தது. அப்புறம் அந்த அக்வேரியம் கிராஸ் யூஸ் பண்ணோம்ல, அந்த கிராஸ் வந்து ஒரு 70 rupees. அந்த அக்வேரியம் பிளான்ட் வந்து ஒரு 70 rupees. அதுக்கப்புறம் ரிவர் சாண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ரிவர் சாண்ட் வந்து நம்ம லோக்கல்லே எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.